தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கி 2024-25 நிதியாண்டிற்கான தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை. கடைக்கோடி மனிதருக்கும் நல்வாழ்வு. 5000 ஏரி குளங்கள் புனரமைப்பிற்காக ரூபாய் 500 கோடி ஒதுக்கீடு. தொகுதி பங்கீடு தொடர்பாக விசிக, மதிமுக மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சிகளோடு திமுக இன்று மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளது. மக்களவைத் தேர்தலில் கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதிகளை இறுதி செய்வதில் திமுக தீவிரம் காட்டி வருகிறது. கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தையை கடந்த மாதமே திமுக தொடங்கியது. எனினும் IUML மற்றும் கொங்கு மக்கள் தேசிய கட்சி ஆகிய கட்சிகளுக்கு மட்டுமே தலா ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள கட்சிகளுக்கு தொகுதிகளை ஒதுக்குவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் விசிக, மதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சிகளோடு அண்ணா அறிவாலயத்தில் இன்று மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. இதனிடையே திமுக, விசிக இடையேயான தொகுதி பங்கீடு இன்று இறுதியாகும் என நம்புவதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ரவிக்குமார் MP கூறியுள்ளார். ஜெயங்கொண்டத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சிதம்பரம் தொகுதியில் திருமாவளவன் மீண்டும் போட்டியிடுவார் எனவும் நாடாளுமன்ற தேர்தல் பணிகளை முடுக்கிவிட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கி 2024-25 நிதியாண்டிற்கான தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை. கடைக்கோடி மனிதருக்கும் நல்வாழ்வு. 5000 ஏரி குளங்கள் புனரமைப்பிற்காக ரூபாய் 500 கோடி ஒதுக்கீடு.